உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி தாண்டா நாட்டில் நிறைய பேர் நாசமாக போகிறோம். அந்த தோசை இந்த தோசைன்னு நீங்கள் சொல்கிறது ஊருக்குள்ளே நிறைய பேருக்கு 40 வயதையும் கல்யாணம் ஆகாமல் விட்டுது. உங்களுக்கு எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? இப்படி பலர் வாழ்க்கையை நாசமாக சோறு திங்கிறது. ஏமாத்தவங்க கிடைச்சா போதும், நல்லா ஏமாற்றி திம்பிங்களே. இப்படி உடம்ப நோகாமல் திங்கிறது பதிலாக போய் பொட்டிக்கட்டை டீ கடை வச்சு பொழைக்கலாண்டா, சேர்த்துக்கிற கொழுப்பு ஆகுது குறையும் அப்படின்னு அனுப்பிக்கிறாங்க. தம்பி, தோசைங்கிறது கிடையாது தம்பி, இது உருவாக்கப்பட்டது வருமானத்துக்கோசரம். நீ சொல்கிறது அற்புதமான. ஏன் இந்த ஜனங்க நம்புறதுனால நாங்கள் அப்படி சொல்கிறோம் ஐயா. நாங்கள் சொல்லாட்டினாலும் இவங்களே தூக்கி போட்டுக்கிறாங்க ஐயா. ஏன் நீ எதுக்கு ஐயா பொருத்தம் பார்க்குற? பார்க்காத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நல்லா இரு, சந்தோஷமா இரு. உன்னுடைய தவறுகள், உன்னுடைய தேடுதல், தேவையில்லாத பிரச்சனை. 2 காரணம் தான் ஜோசியத்தை போகிறது. என்ன காரணம்? ஒன்று பேராசை, இன்னொன்று பயம். 2ஐயும் விட்டு தொலைங்கய்யா, நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. அற்புதமான பதில் தானே. நீங்கள் தான் ஐயா காரணம். நீங்கள் கரெக்டாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம், இருக்க முடியும். உங்கள் கையில் இருக்குது. நீ பேராசை, எங்கே பொண்ணு நீயே இருட்டா இருந்துக்கிட்டு பொண்ணு சொப்பா வேணுமான்னு கேட்பேன். சொத்து கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, பேராசை, சீக்கிரம் கோடிஷன் ஆகணும், அப்படித்தான் கேள்வி கேட்குதுங்க லூசிங்க மாதிரி. உன்னுடைய பேராசை தான் உன்னுடைய அழிவுக்கு காரணம். உன்னுடைய பயம்தான் உன்னுடைய அழிவுக்கு காரணம். அதை புரிஞ்சிக்காம என்ன குறை சொல்லி என்ன பண்ணுறது? என்ன குறை சொல்? நீ குறை சொன்னது கரெக்ட். குறை எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆனால் எல்லாத்துக்கும் பொருந்தாது. எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதனால புரிஞ்சுக்கோ. 100ல் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தவங்க கெட்டவங்கிறதுக்கோசரம் ஊரே கெட்டவன்னு சொல்கிறது மகா பாவம். நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்ட கேள்வி அற்புதம். உன்னால தான் நான் பேசுகிறேன், உனக்கோசரம் பேசுகிறேன், ஊருக்கோசரம் பேசுகிறேன். உனக்கு முதல் நன்றி தம்பி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஜோசியம் பற்றிய தகவல்கள், தசாபுத்தி பலன்கள், அப்புறம் லக்ன பலன்கள் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்ருக்குறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்ருக்குறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா உங்கள் மாதிரி ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும். இந்த வீடியோ ஏதாவது பிரயோஜனமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.